கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கடவுளின் படைப்பு. கடவுளே இந்த உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்தார். கடவுளுடைய படைப்பு என்பது மிகவும் அற்புதமான ஒன்றாகும், அழகான ஒன்றாகும். ஆனால் இன்று இந்த அழகான அற்புதமான படைப்பை மனித குலமாகிய நாம் பல்வேறு வழிகளிலே பல்வேறு காரணங்களுக்காக நல்ல வளத்தை, இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது அதனை மிகவும் நேர்த்தியாக படைத்தார். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ரசித்து அதனை உருவாக்கினார் என்றால் அது மிகையாகாது. படைப்பின் மகுடமாக மனித குலத்தையும் உருவாக்கினார். மனித குலமாகிய நம்மையும் கூட கடவுள் படைத்து எல்லா படைப்புகளுக்கும் மேலாக மனித குலத்தை, நம்மை ஆண்டவர் நேசித்தார். உலகை படைத்த கடவுள் இந்த படைப்புகள் அனைத்தையும் மனிதனுக்கு சொந்தமாக கொடுத்து அதனை ஆண்டு கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தார். அதனை அழிப்பதற்காக அல்ல. கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அவரை போலவே இந்த படைப்புகளை, இயற்கையை நேசிப்பவர்களாக, காப்பாற்றுகின்றவர்களாக, அதனை ரசிக்கின்றவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்லாதபடி வருங்கால சந்ததிகளுக்கு இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி படைத்து மனித குலத்திற்கு கொடுத்தாரோ அதே போல நாமும் இந்த படைப்பை முழுமையாக, குறைவுகளின்றி, எந்தவித பாதிப்புமின்றி வருங்கால சந்ததிகளுக்கு முழுமையாக, குறைவுகளின்றி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இந்த படைப்புகளை பேணி காக்கும் மக்களாக வாழ தெய்வம் தாமே நம்மை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. கடவுள் கொடுத்த படைப்புகளை பாதுகாத்து பராமரித்து நாமும் நன்றாய் வாழ, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளும் நன்றாய் வாழ்வதற்கு இந்த இயற்கையை பேணி காக்க தெய்வம் தாமே கிருபை அளிக்கட்டும். ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நன்னாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் நீர் படைத்த இயற்கைக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாய் உம்மிடத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்படி இந்த உலகத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் படைத்து ஆஸ்வாதமாக நேசித்து கொடுத்தீரோ அதே போல நாங்களும் கூட நீர் கொடுத்த இயற்கை வளங்களை பாதுகாத்து பராமரித்து நாங்களும் நன்றாய் வாழவும், ஆண்டவரே எங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் கூட இந்த இயற்கையை முழுமையாக, குறைவுகளின்றி, பாதிப்புகளின்றி கொடுப்பதற்கான ஆவியை நீர் கொடுக்கும்படி, அதன் வழியாக உம்மது நாம மகிமைப்பட ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க கிருபை அளிக்குமாறு மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.